ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோதை தமிழ். நம்ம இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக அதே டைம் ரொம்ப சுவையாக இருக்கிற மாதிரி ஒரு வெஜிடபிள் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் தேவையான அளவு எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கிடுவோம். இது சூடானதும் பிரியாணியில் ஸ்பைசஸ்லாம் நம்ம சேர்த்துடலாம். இப்போ பொரிஞ்சிச்சு கட் பண்ணி வச்சா 2 பெரிய சைஸ் பல்லாரியை உள்ளே சேர்த்துக்கிடுவோம். 3 முந்திரி பருப்பு, 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். வெங்காயம் ஓரளவு கண்ணாடி பதம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ 2 சின்ன சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் நம்ம கட் பண்ணிக்கிடலாம். தக்காளி கட் பண்ணியாச்சு. வெங்காயம் இப்போ ஓரளவு வதங்கியிருக்கு. 1.5 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடுவோம். அதோட பச்சை வாசனை போன உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை உள்ளே சேர்த்துக்கிடலாம். இப்போ தக்காளி வதங்குற டயத்தில் புதினாவும் மல்லி இலையும் சிறிதளவு சேர்த்துக்கிடுவோம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். இப்போ ஓரளவு நல்லா வதங்கிச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க காய்கறிகளை உள்ளே சேர்த்துக்கிடலாம். இந்த காய்கறிகள் நம்ம தக்காளி வெங்காயத்தோடு நல்லா கலக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இப்போ இது காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிடுவோம். இப்போ 1 டம்ளர் அரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கிட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருவோம். 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி. இப்போ நான் 1 டம்ளர் தேங்காய் பால் எடுத்திருக்கேன், 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இந்த டைமில் உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைன்னா நம்ம சேர்த்துக்கிடலாம். இது ஒரு கொதி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம குக்கர் மூடி போட்டு மிதமான தீயில வச்சு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கிடலாம். ரொம்ப சிம்பிளாக டேஸ்டான ஒரு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். கோதை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க.